வணக்கம். சரஸ்வதி தேவிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ரகசியமான வடிவங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் தான் தாரணா சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாரணா சரஸ்வதியினுடைய வடிவம் எப்படிப்பட்டது, இந்த சரஸ்வதி தேவியை எப்படி வழிபடணும், வழிபடுவதற்கான எளிய ஸ்லோகம் என்ன, இந்த சரஸ்வதியினுடைய மந்திர ரகசியங்கள் என்ன, இப்படின்னு பல அரிய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. இது போல பல வித்தியாசமான தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தினம் தெரியணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா நாங்க பதிவேற்றம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான நோட்டிபிகேஷன் வரும். வரீங்களா? இந்த காணொலியில இப்போ நாம தாரணா சரஸ்வதியை பற்றி முழுசா பார்க்கலாம். திருவள்ளுவர் ஞாபக சக்தியை பற்றி சொல்லும் பொழுது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு படிக்கிறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அவனுடைய ஞாபக சக்தியில அவன் படித்த விஷயங்கள் எந்த அளவுக்கு தங்குது அப்படிங்கிறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம பல மாணவர்களை பார்க்கணும். வீட்டுல அந்த மாணவர்கள் அந்த படிப்பை படித்த போது அவர்களுக்கு அது மனதுல நல்லா நினைவுல இருக்கும். ஆனா தேர்வு எழுத போகும் பொழுது அந்த பேனாவையோ பென்சிலையோ கையில அவங்க எடுத்த போது அவர்கள் படித்த அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு மறந்து விடுது அப்படின்னு சொல்றத நாம இன்னைக்கும் கண்கூடா பாக்குறோம். அதே போல ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக தான் இந்த தாரணா சரஸ்வதி ஆனவங்க இருக்காங்க. இந்த தாரணா சரஸ்வதியினுடைய அனுகிரகமானது இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனினுடைய ஞாபக சக்தியானது மிகவும் ஆழமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஞாபக சக்தியானது எதற்கு தேவைப்படுது அப்படின்னா படித்த அத்தனை விஷயங்களும் மனதில் நிற்கவும் அந்த படித்த விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காகவும் இந்த தாரணா சரஸ்வதியினுடைய அனுகிரகமானது தேவைப்படுது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் நாம மனசுல வச்சுக்கணும். ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும். நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னோக்கி செல்லணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டுமே மனதுல ஞாபகம் வைத்துக் கொண்டு கெட்ட விஷயங்களை அவன் மறந்துடணும். இதற்காக தான் ஞாபக சக்தின்னு சொல்லும் பொழுது நல்ல விஷயங்களை மட்டுமே ஞாபகம் வைத்துக் கொண்டு தீய விஷயங்களை மறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. தீய விஷயங்களை அந்த மனிதனானவன் மனதுல ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு மன உளைச்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிப்ரெஷன் ஏற்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதனாலதான் இந்த தாரணா சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரஸ்வதிக்கு பொதுவிலேயே சரஸ்வதிக்கு அன்னப்பறவையினுடைய வாகனமானது சொல்லப்படுது. அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தா பாலை மட்டும் அறிந்து விட்டு நீரை ஒதுக்கி விடுமோ அது போல நம்ம ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு தீயவற்றை விலக்கிடணும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக தான் சரஸ்வதி தேவியானவள் அன்னப்பறவை வாகனத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி சரஸ்வதி தேவியினுடைய மிக ரகசியமான ஒரு வடிவமான தாரணா சரஸ்வதியானவள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு மனிதனினுடைய ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு உதவி பண்றாங்க. இந்த ஞாபக சக்தியானது அதிகரிக்கிறதுனால படித்த விஷயங்கள் மனதுல நிக்குது, தேர்வுல அந்த விஷயங்களை எழுத முடியுது. அதனால மாணவர்கள் தேர்வுல நல்லா தேர்ச்சி பெறாங்க. முன்னொரு காலத்துல வேதங்களுக்கு எழுதா கிழவி அப்படின்னு பேர். அதாவது குரு சொல்ல அதை கேட்டு ஞாபகம் வைத்துக் கொண்டு சிஷ்யனானவர் திரும்பி திரும்பி சொல்லுவார். அதனாலதான் வேதங்களுக்கு எழுதா கிழவி அப்படின்னு பேர். இந்த வகையில வேதங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலும் தாரணா சரஸ்வதியினுடைய அனுகிரகமானது தேவைப்படுது. இந்த தாரணா சரஸ்வதிக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள்ல 2 மந்திரம் மிகவும் முக்கியமான ஒரு மந்திரமாக சொல்லப்படுது. அதுல ஒரு மந்திரம் யஜுர்வேதத்துல இருக்கு, இன்னொரு மந்திரமானது தந்திர சாஸ்திரத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி நாம வழிபட்டோம் அப்படின்னா சரஸ்வதியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தினால நமக்கு பலவிதமான ஞானங்களும் மனதில் நிற்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது. யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி அதாவது தாரணா சரஸ்வதியினுடைய மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா பலவிதமான நல்ல விஷயங்களும் நம்ம மனதுல தங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைமையானது, ஒரு அற்புதமான சக்தியானது நமக்கு ஏற்படுது. அதே போல தாந்திரீகமாக இருக்கக்கூடிய தாரணா சரஸ்வதி மந்திரத்தை சொன்னாலும் நமக்கு நல்ல ஞாபக சக்தி ஏற்படுது. இந்த தாந்திரீகமாக இருக்கக்கூடிய தாரணா சரஸ்வதி மந்திரம் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துல 32 அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 32 அக்ஷரங்கள் உடைய தாந்திரீகமான தாரணா சரஸ்வதியினுடைய மந்திரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி அதை நாம ஜெபித்து அந்த மந்திரம் சித்தி அடைந்த பிறகு நாம யாரையாவது சந்திக்க போறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய ஒரு ஒரு அக்ஷரத்தையும் சொல்லி நம்ம ஒரு பற்களையும் தொட்டு விட்டு நம்ம அந்த மனிதர்களை சென்று பேசினோம் அப்படின்னா நாம சொல்வதை அந்த மனிதர் அப்படியே ஒப்புக்கொள்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த தாரணா சரஸ்வதியினுடைய மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு
சொல்லப்படுது. இந்த தாரணா சரஸ்வதியினுடைய மந்திரத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அனிராகரண ரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிஷியானவர் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இந்த தாரணா சரஸ்வதியினுடைய மந்திரமானது அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாரணா சரஸ்வதி மந்திரத்துக்கு, அதாவது 32 எழுத்துக்களுடைய தாரணா சரஸ்வதி மந்திரத்துக்கு தாரணா சரஸ்வதி ஆனவள் தேவதையாக இருக்காங்க. இந்த தாரணா சரஸ்வதியை எளிமையாக வழிபடுவதற்கு ஒரு அழகான மந்திரத்தை, அதாவது ஒரு அழகான ஸ்லோகத்தை நாம இப்ப பார்க்கலாமா? சுரா சுரா சேவித பங்கஜா கரே விரோஜத் கமனீய புஸ்தகா விரிஞ்சி பத்னி கமலாசனஸ்திதா சரஸ்வதி நிருத்யது வாச்சிமே சதா. இந்த தியான ஸ்லோகத்துல இந்த சரஸ்வதி தேவியானவள் என்னுடைய நாக்குல, அதாவது எப்பொழுதும் வாசம் செய்யட்டும் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்றோம். அது மட்டும் இல்லாம சராசரங்கள், அதாவது மொத்த உலகங்களும், தேவர்கள் அசுரர்கள் முதலிய அனைவரும் சேவிக்கக்கூடிய பாத பங்கஜம் உடைய அந்த சரஸ்வதி தேவியானவள் எப்பொழுதும் என்னுடைய வாக்குல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம தாரணா சரஸ்வதியை வேண்டினோம் அப்படின்னா பிள்ளைகளினுடைய ஞாபக சக்தியானது வளர்ந்து அவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண்ணானது பெற முடியும்.